ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வருது. அதில் ஒரு முக்கியமான நாட்கள்னால் அக்டோபருடைய 2ஆம் தேதியான இன்றைய நாளை சொல்லலாம். ஏன் இன்றைய நாள் அப்படி என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மகாலயபட்சத்துடைய நிறைவு நாள். அது மட்டும் இல்லாமல் இன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை. இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை மகாலயபட்சத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை. இது ஒரு சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட மகாலயபட்சமான இன்று வந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாத அமாவாசை தான் மிகப்பெரிய அமாவாசையாகவும் சர்வசக்தி அமாவாசையாகவும் கருதப்படுது. மேலும் இன்று அமாவாசையில் சூரிய கிரகணமானது இரவு வேளையில் நடக்க போகுது. இன்று இந்த அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இன்று இந்த அமாவாசையில் நடந்த கிரக மாற்றங்களால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரக மாற்றத்தினால ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பரிகாரங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு மகாலய அமாவாசையுடைய சிறப்பு தெரியணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகாலயபட்சத்துடைய சிறப்பையும் மகாலய அமாவாசையுடைய சிறப்பையும் வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுவேன். அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் நடந்த கிரக மாற்றத்தினால உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் தந்தையானாலும் தாயானாலும் நேர்மையாக இருக்கணுங்கிற குணம் உங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் இனி ஒருவருக்கொருவர் பரிந்து பேசாதவர் மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி பரிந்து பேசுவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தவறுன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அப்படி தவறுன்னு நினச்சது இதுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் இனி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஒருவருக்கொருவர் பரிந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பரிந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்கலாம். மேலும் இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிரக மாற்றத்தினால என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கடமை உணர்ச்சியோடு செயல்படணும். ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த வகையிலும் லாபத்தை கொடுக்காது. வேலை செய்கிற போது உங்கள் வேலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து கொள்ளணும். உங்கள் வேலையை பிடித்து போய் செய்யணும். உங்கள் வேலையில் கரெக்டாக கடமை உணர்ச்சி தவறாமல் நேர்மையாக செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படுவது தான் இந்த டைம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவது கூட நேர்மையாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியார் வேலையில் இல்லாமல் அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேச ராசிக்காரங்க. ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் இந்த அமாவாசை கிரக மாற்றத்தினால இனி உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த ஒரு தாள்களுக்கேற்ப உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க நடந்துக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சில்லறை வியாபாரிகளுக்கு, மளிகை கடை வியாபாரிகளுக்கு, நடைபாதை வியாபாரிகளுக்கு, காய்கறி வியாபாரிகளுக்கு நல்ல வருவாய் வந்து கிடைக்கும். அதாவது இந்த மகாலய அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை வியாபாரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி கிடைத்ததை விட நல்ல வருவாயானது கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த உழைப்புக்கு உயர்வு கிடைக்கும். ஸோ உழைப்புக்கு உயர்வு கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த அமாவாசையில் உருவாயிருக்கு. அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்க உங்கள் கடின உழைப்பை வந்து வியாபாரத்தில் முழு மனதோடு போடுங்க. நிச்சயமாக உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் உயர்வு கிடைத்தே தீரும். அது பண ரீதியாகவும் தான் சொல்கிறேன். ஸோ இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களை தொடர்ந்து அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். மேச ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகள் சிக்கன நடவடிக்கைகள் மூலம் அதிக பணத்தை சேமிக்க முடியும். மேசராசிக்கார பெண்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சிக்கன நடவடிக்கைகள் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அமாவாசைக்கு முன்னாடி எப்படி வேணாலும் சிக்கன நடவடிக்கைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்களால் இனி சிக்கன நடவடிக்கைகள் நீங்கள் வைத்து கொள்ளணும். அப்போ தான் அதிக பணத்தை சேமிக்க முடியும். அப்புறம் தம்பதிகளிடையே நல்ல இணக்கம் வந்து உருவாகும். புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நிறைய மனவிட்டு பேசுங்க. புரிந்து கொள்ள ஒருவருக்கொருவர் ஸ்பேஸ் விட்டு நிறைய இடங்களுக்கு போங்க. அதாவது ஒருவருக்கொருவர் என்ன இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பேசி ஸ்பேஸ் விட்டு முடிவு பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு விதமான இணக்கம் உருவாகும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதையோடு பழகுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட கடுமையாக நடந்திருந்தாலும் இந்த அமாவாசை கிரக மாற்றத்தினால இந்த ஒரு அதிசயம் நடந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதையோடு பழகுவாங்க. குடும்ப ரீதியாக இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் உங்களுக்கு நாட்கள் செல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளமும் மற்றும் கதாபாத்திரமும் கிடைத்து அதிக புகழை வந்து பெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகமாற்றம் உங்களுக்கு வலுவாக வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சினிமா துறையில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த கதாபாத்திரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, பெரிய ரோலாக இருந்தாலும் சரி, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்கும், நிறைய புகழும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பட வாய்ப்பும் உங்களை தேடி தானாக வரும். அதனால் சினிமா துறையில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க உங்கள் தேர்வில் வந்து அதிக மதிப்பெண்களை பெற அடிக்கடி படித்து பார்ப்பதோடு எழுதி பார்க்கறது நல்லது. எப்பயுமே படிக்கிறத விட எழுதி பார்க்கறது ஞாபகத்துக்கு நிறைய உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் படித்தாவே போதும், எதுக்கு எழுதி பார்க்கணும், அதில் டைம் வேஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறோம். அது டைம் வேஸ்ட் கிடையாது, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். படிக்கிறத விட எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எழுதி பார்க்கும்போது தான் ஞாபகம் இருக்கும். எக்ஸாமில் நாம் எழுதும் போது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதனால் படிக்கிறத விட எழுதி பாருங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, டாக்டர் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்களால் மாணவர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் என்று சொல்லப்படுது. மதிப்பெண்கள் வேணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற அன்னன்னைக்கு நீங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து பண்ணுறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அன்னன்னைக்கே வந்து பண்ணி முடிச்சிடணும். அதை வளவலன்னு இழுத்துட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி மாணவர்கள் அன்னன்னைக்கு உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதிப்பெண்கள் நல்ல முறையில் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசை கிரக மாற்றங்களால் மாணவர்கள் இந்த மாதிரி நடந்துக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் உங்களுக்கு பலன்கள் மட்டும் இல்லாமல் பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பரிகாரம்னா,
முருகருக்கு சிவப்பு மலரால் மாலையோ அல்லது பூச்சரமோ கொடுத்து கும்பிடணும். இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மேஷராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவை. மேஷராசிக்காரங்க நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷராசிக்காரங்களாக அவங்கள போல் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு மகாலயபட்ச அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.